ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் அருளிய சாதனை சாரம். அந்நிய தோற்றம் அசத்தியமே அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். அடுத்த பாடல், தன்னை விசாரித்து அறிந்தால் இப்பிரபஞ்சாதி முழுவதும் மறைந்து போய்விடும் என்று கூறுவது ஏனென்று கேட்பாயேல். தன்னை உடம்பாக கருதி வியவகரிக்கும் ஜீவன் உண்மையில் இல்லாதவனாகையால் இவனது தோற்ற மாத்திர இருப்பில் தோன்றிக் கொண்டிருந்த சர்வமும் இவனுடைய அழிவால் மறைந்துவிடும். இவ்வாறு ஏற்படும் ஜீவ அகந்தையின் அழிவே விசாரத்தால் அடையும் பயனாகும். தன்னை விசாரித்து அறிந்தால் இப்பிரபஞ்சாதி முழுவதும் மறைந்து போய்விடும் என்று கூறுவது ஏனென்று கேட்பாயேல். தன்னை உடம்பாக கருதி வியபகரிக்கும் ஜீவன் உண்மையில் இல்லாதவனாகையால் இவனது தோற்றமாத்திர இருப்பில் தோன்றிக் கொண்டிருந்த சர்வமும் இவனுடைய அழிவால் மறைந்துவிடும். இவ்வாறு ஏற்படும் ஜீவ அகந்தையின் அழிவே விசாரத்தால் அடையும் பயனாகும். அந்நிய தோற்றம் அசத்தியமே அப்படிங்கிற தலைப்பில் தன்னை விசாரித்து அறிந்தால் பிரபஞ்சாதி முழுவதும் அழிந்து போய்விடும். ஆன்ம விசாரம் செய்தால் நான் யார் அப்படின்னு பார்த்தா, விசாரித்து என்கொயர் பண்ணி உண்மையில் நான் யார், நான் அது இதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனத்தை நான் அப்படிங்கிற அந்த இன்ட்யூட்டிவ் சென்ஸுக்கு நாம் கொடுக்கணும். விசாரம் செய்யும்போது நாம் என்ன பண்ணுறோம், கவனத்தை கொடுக்குறோம். உலகத்திலிருந்து, உடம்பிலிருந்து, மனசிலிருந்து, அறிவிலிருந்து இந்த கவனத்தை, அவேர்னஸ், அட்டென்ஷனை நாம் இந்த நான்கிற இந்த உணர்வு, ஒரு இன்ட்யூட்டிவ் சென்ஸ், நான் தான், இந்த நானை சென்டராக வச்சு தான் என்னுடைய சம்சார வாழ்க்கை இருக்குது. இந்த நானை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. இந்த நானுக்கு தான் சுக துக்கமெல்லாம் வருது. இந்த நானை டெவலப் பண்ணுறதுக்காகத்தான், சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காகத்தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த நான் என்பது உண்மையில் என்ன, அது எங்கே இருக்குது, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, அதனுடைய வரையறை என்ன அப்படின்னு அட்டென்ஷனை இந்த நானுக்கு கொண்டு வர்றது தான் ஆன்ம விசாரம். அப்படி செய்தால் பிரபஞ்சாதி முழுவதும் அழிந்து போய்விடும், இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, ஞானிகள் ஏன் சொல்கிறாங்க, ரமண மகரிஷி ஏன் சொல்கிறாரு, சாதுவோம் சுவாமிகள் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, உண்மையில் இந்த நான் ஜீவாத்ம பாவம், உடம்பை நான் நினச்சிக்கிட்டு வியவகரிக்கக்கூடிய இந்த ஜீவாத்ம பாவம், அகங்காரம், அது உண்மையில் இல்லாதது. சிரவணம் மனனம் செய்யும் பொழுது இந்த உத்தம குருவின் உபதேசம் அது நம்மளை நான்கிற அகங்காரத்தின் மேலே நம்மளுடைய கவனத்தை திருப்புது. நீ யார் என்று பார், உன்னை விசாரித்து அறிந்து பார், உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு பார். உத்தம குரு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப நம்மளுடைய கவனத்தை இந்த நான் யாருன்னு பாரு அப்படின்னு கவனத்தை உள்நோக்கி திருப்புகிறார். அப்படி திருப்பும் பொழுது, திருப்பி பார்க்கும் பொழுது, இந்த அகங்காரத்தையே பார்க்கும் பொழுது, அகங்காரமாக இருந்துக்கிட்டு நம்ம உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு காலமாக அஞ்ஞானத்தில் இருந்த பொழுது அகங்காரமாக இருந்து கொண்டு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் உத்தம குரு, நீ அகங்காரத்தை பார், உலகத்தை பார்க்குறத விட்டுட்டு அகங்காரத்தையே பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வரும், இந்த அகங்காரம் உண்மையல்ல, இது வெறும் எண்ணங்களால் ஆன
ஒரு நாமரூப வடிவம், ஒரு கற்பனை, ஒரு பாவனை. இந்த அகங்காரத்தையே என்னால் பார்க்க முடியும். அகங்காரம் இல்லாமலும் நான் வெறும் இருப்பாக என்னால் இருக்க முடியும். இப்போ முதன் முறையாக அகங்காரம் இல்லாமலும் நான் இருக்க முடியும். என்னை உடல் மனம் அகங்காரமாக பாவித்து கொள்ளாமலும் என்னால் இருக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய இருப்பு தான் என்னுடைய இயல்பான உண்மையான ஸ்வரூபம். அப்படி நான் இருக்கும் பொழுது நான் பூரணமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. இப்படி என்னால் இருக்க முடியும். இதுதான் என்னுடைய இயல்பான ஸ்வரூபம். அப்போ நான் அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது அது வெறும் பாவனை, கற்பனை. சின்ன குழந்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த பாவனை. ஏதோ ஒரு சவுண்டு, அது நான், என் பேர் இதுன்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த உடம்பு நான் மனிதன், வயசு, ஜாதி, மதம், இது கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்தி நான் அப்படிங்கிற ஒரு ஜீவாத்ம பாவம், தனிப்பட்ட மனிதன் அப்படிங்கிற இந்த பாவனை திடமாகிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இந்த அடையாளமானது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி திரும்ப திரும்ப நினைத்து பாவித்து இந்த ஜீவாத்ம பாவமானது சாலிடிஃபை ஆகிறது. வருடக்கணக்கில் இந்த கற்பனையை பண்ணி அது சாலிடிஃபை ஆகி உண்மை மாதிரியே தெரிய ஆரம்பிச்சது. இப்போ முதன்முறையாக ஆன்ம விசாரம் செய்யும் பொழுது என்னுடைய அட்டென்ஷனை நான் இந்த அகங்காரத்து மேலே வைக்கும் பொழுது, அகங்காரத்திலிருந்து வித்ட்ரா பண்ணும் பொழுது, தள்ளி நின்று பார்க்கும் பொழுது எனக்கு அது உண்மை அல்ல. இந்த அகங்காரத்தை பார்க்கக்கூடியவன் நான், ஆத்மா. இதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு தெரிய வருது. அப்படி தெரிய வரும் பொழுது அகங்காரம் உண்மை அல்ல அப்படின்னு தெரிய வரும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறது, மறைகிறது. அஞ்ஞானத்தில் இருந்துக்கிட்டு நான் அகங்காரம், நான் அவன் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு நாம் சார்ஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தினசரி எவ்வளவு நேரம் நான் அது இதுன்னு நினச்சிக்கிட்டு பாவிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, இது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, அது உயிரோடு இருக்கும். அகங்காரம் உயிரோடு இருக்கும். என்னைக்கு அது உண்மை அல்லன்னு நாம் தள்ளி நின்று பார்க்குறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதுக்கு உண்மையான தனிப்பட்ட இருப்பு இல்லை. நாம் தான் அதுக்கு இருப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தில் அதுக்கு நாம் இருப்பை கொடுக்காம நான் ஆத்மாவாக இருக்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னுடைய உண்மை சுரூபத்தில் இருக்க ஆன்ம நிஷ்டையில் இருக்க அகங்காரமானது கரைந்து கொண்டே போகுது. இந்த ஜீவாத்ம பாவமானது கரைந்து கொண்டே போகுது. அதுக்கு சார்ஜ் கிடைக்கல, அதுக்கு உணவு கிடைக்கல, அதுக்கு இருக்கிறதுக்கு ஃபெர்டைலான இடம் கிடைக்க. ஏன்னா அந்த கவனத்தை ஆத்மா, அட்டென்ஷனை நான் ஆத்மாவில் வச்சுட்டேன், ஆத்மாவாக இருக்கிறேன். இப்போ அகங்காரத்துக்கு இடமில்லாததுனால அது கரைந்து கொண்டே போகிறது. அது கரைகிறதுனால அது அனுபவித்த உலகம், அது சார்ந்த உலகம், அதுவும் கரைந்து கொண்டே போகும். கடைசியாக மிஞ்சி என்ன இருக்கும்? ஆத்மா, பிரம்மம், அது மட்டுமே மிஞ்சி இருக்கும். பூரண பொருள் மட்டுமே மிஞ்சி இருக்கும். இது மோஸ்ட் டைரக்ட் பாத். ஆன்ம நிஷ்டையில் இருக்கக்கூடிய ஞானிகள் எந்த நிலையில் ஆனந்தமாக இருக்கிறாங்களோ, உலகமே இல்லாமல், நான்கிற அகங்காரமே இல்லாமல், தன் இருப்பில் இயல்பாக ரிலாக்ஸ்டாக ஆனந்தமாக பூரணமாக இருக்கிறாங்களோ, அந்த நிலையை அஞ்ஞானிகள் டெய்லியும் ஆழ்நிலை தூக்கத்தில் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 3-4 மணி நேரம் கனவற்ற ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கே என்ன இருக்குது? இந்த நான்கிற ஜீவாத்ம பாவம் இல்லை, மறைந்து விட்டது, அது ஒடுங்கி விட்டது. உடம்பு ஒடுங்கிருச்சு. இந்த ரெண்டும் ஒடுங்கினதுனால உலகமும் விழிப்பு நிலையில் காலையில் 6 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு உலகம், உலக வாழ்க்கை, சம்சார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய சுகம் துக்கம் இதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்த ஜீவன், இந்த வாழ்க்கை, உலகம், சம்சாரம் அது ஆழ்நிலை தூக்கத்தில் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா ஜீவனே ஒடுங்கிறதுனால அது அனுபவித்த உலகமும் ஒடுங்கி விட்டது. இப்போ மீதி என்ன எஞ்சி இருக்குது? ஜீவனையும் காணோம், அது அனுபவித்த உலகத்தையும் காணோம். 2 பேரும் ஒன்றா வர்றாங்க, ஒன்றா போயிட்டாங்க.
போனதுக்கப்புறம் மீதி அந்த ஆழ்நிலை தூக்கத்தில் என்ன அனுபவம் இருக்குது, 4 மணி நேரத்தில் நமக்கு என்ன அனுபவம் இருக்குது, அங்கே அனுபவிப்பதற்கு ஒன்றுமில்லை, நாம ரூபம் ஒன்றுமில்லை, சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, இந்த துள்ளி குதிக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் அது கிடையாது, இந்த பிறண்டு வருத்தப்படக்கூடிய அழுகக்கூடிய இந்த துக்கமும் கிடையாது. நேரமே நமக்கு தெரியாது. 4 மணி நேரம் போனதே நமக்கு தெரியாது. எந்த இடத்துல இருக்கிறோம், எதுவாக இருக்கிறோம், நான் மனிதனா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ நாம் எதுவாக இருக்கிறோம்? ஆத்மாவாக இருக்கிறோம், பிரம்மமாக இருக்கிறோம். எது கூடையும் அடையாளப்படுத்தாமல் உடல் மனம் அகங்காரமாக இல்லாமல் இதுவா இல்லாமல் ஆத்மாவாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அனுபவம் எப்படி இருக்குது? அதுக்கு ஆனந்தம், நிம்மதி, பூரணத்துவம், இயல்புத்தன்மை. அங்கே ஏதாவது ஒரு எஃபர்ட்டு போடணுமா? இந்த 4 மணி நேரத்தில் நாம் ஏதாவது எஃபர்ட்டு போட்டு தான் அந்த 4 மணி நேரத்தில் நாம் இருக்கிறோமா? ஏன்னா மோஸ்ட் எஃபர்ட்லெஸ் ஸ்டேட், லீஸ்ட் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். ஆழ்நிலை தூக்கத்தில் தான் 24 மணி நேரத்தில் நம்மளுடைய இந்த கேலரி எக்ஸ்பெண்டிச்சர், உடம்பு செலவு செய்யக்கூடிய கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறதுலே கம்மியானது இந்த ஆழ்நிலை தூக்கத்தில் தான், மோஸ்ட் எஃபர்ட்லெஸ் ஸ்டேட். இதனால தான் நமக்கு தூக்கம் பிடிச்சிருக்குது. 4 மணி நேரம் நம்மளுடைய இயல்புத்தன்மையில் இருக்கிறோம். ஞானிகள் எப்படி 24 மணி நேரமும் இயல்புத்தன்மையில் கான்ஷியஸாக இருக்காங்களோ, அஞ்ஞானிகள் ஒரு 4 மணி நேரம் இந்த நம்ம உடம்பில் செக்ரீட் ஆகக்கூடிய இந்த ஸ்லீப் ஹார்மோன்ஸ் அது இந்த உடல் மனம் அகங்காரத்தை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருது, ஒடுக்கிறது. அதனால் அவங்க இயல்புத்தன்மையில் ஆத்மாவாக அஞ்ஞானிகளும் இருக்க முடியுது. இதனால தான் அவங்க கண்டினியூ பண்ண முடியுது. 4 நாள் இந்த தூக்கம் கெட்டுருச்சு, ஆழ்நிலை தூக்கம் போயிடுச்சு, ஒரு குட் குவாலிட்டி ஸ்லீப் இல்லை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு லாஸ், ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்னால இந்த மனம் உடல் ஒடுங்க மாட்டேங்குது. உடம்பில் ஏதோ ஒரு வலி, வேதனை, காய்ச்சல், மனசில் ஏதோ ஒரு வேதனை, இதனால் அது ஒடுங்க மாட்டேங்குது. உடம்பில் ஸ்லீப் ஹார்மோன் செக்ரீட் ஆனதுக்கப்புறமும் இது ஒடுங்கலை. அதனால் நான் என்னுடைய இயல்புத்தன்மையில் இருக்க முடியல. ஏன்னா அஞ்ஞானிகள் எல்லாருமே உடல் மனம் விழித்து கொண்டிருக்கும் பொழுது அதுதான் நான், அது கூட அடையாளப்படுத்திக்கிறாங்க. தூக்கத்தில் மட்டும்தான் அடையாளப்படுத்தாமல் இருக்காங்க. அது ஆஃப் ஆனதுக்கப்புறம்தான் அது கூட அடையாளப்படுத்தாமல் இருக்காங்க. அது ஆன் ஆகிடுச்சுன்னா அடுத்த மைக்ரோ செகண்ட் உடல் மனம் அகங்காரம் விழிப்பு நிலையில் இருந்ததுன்னா அது கூட எப்பவுமே இவர்கள் அடையாளப்படுத்தியிருப்பாங்க. எப்படி குழந்தைகள்லாம் செல்ஃபோன் சார்ஜ் போக வரைக்கும் அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சார்ஜ் இருந்தால் கூட, ஒரு 5% சார்ஜ் இருந்தால் கூட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அஞ்ஞானிகள் இந்த அடையாளத்து கூட அடிக்ட் ஆனதுனால ஒரு 10 நிமிஷம் கூட அது கூட அடையாளப்படுத்தாமல் இருக்க முடியாது. உடல் மனம் அகங்காரம் விழிப்பு நிலையில் இருந்துச்சுன்னா உடனே அது கூட போய் அடையாளப்படுத்திக்கணும், இதுதான் நானுன்னு நான் நினச்சிக்கணும். இப்படி எப்பவுமே இந்த உடல் மனம் அகங்காரம் கூட அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அஞ்ஞானிகள் எல்லாம் துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க, இந்த சம்சார வாழ்க்கையினால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நேச்சுரல் ரிலாக்ஸேஷன் இந்த ஆழ்நிலை தூக்கம் மட்டும்தான். அந்த டைமில் மட்டும் அவர்கள் உடல் மனம் அகங்காரமாக இல்லாமல் ஆத்மாவாக ஒரு 4 மணி நேரம் இருக்க முடியுது. இதையே ஞானிகள் கான்ஷியஸாக உடல் மனம் அகங்காரம் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதும், காலையில் உடம்பு எந்திரிச்சிருச்சு, கண்ணு திறந்துருச்சு, காது கேட்குது, மனம் அலர்ட்டாக இருக்குது, அகங்காரமாக ரோல் பிளேயும் பண்ண முடியும், அகங்காரம் இருப்பதும் தெரிகிறது, எல்லாமே வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்குது. வெளியில் நடக்கிறது எல்லாமே நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும் பொழுதும் இந்த உடல் மனம் அகங்காரம் கூட அடையாளப்படுத்தாமல் இருக்கிறதுனால இந்த கலையை அவர்கள் கற்று வச்சிருக்கிறாங்க. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் மூலமாக இந்த கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸை வித்ட்ரா பண்ணி அடையாளப்படுத்தாமல்
என்னால் இருக்க முடியும். உடம்பு வேக்கிங் ஸ்டேட்டில் இருந்தால் கூட, மனம் அலர்ட்டாக இருந்தால் கூட, அகங்காரமாக ரோல் ப்ளே பண்ணும் பொழுதும் அது நான் அல்ல. அது கூட அடையாளப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியும். அடையாளப்படுத்தாமல் ஆத்மனிஷ்டையில் இருந்து பிரம்மமாக எல்லாத்தையும் பார்க்க முடியும். இதை பைபாஸ் பண்ண முடியும். உடல் மனம் அகங்காரமாக 24 மணி நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த கலையை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால ஆழ்நிலை தூக்கத்தில் அஞ்ஞானிகள் ஒரு 3-4 மணி நேரம் எந்த ஆனந்தத்தை, நிம்மதியை, எஃபர்ட்லெஸ் ஸ்டேட்டை அனுபவித்தாங்களோ, சுகம், எக்ஸைட்மெண்ட், துக்கமெல்லாம் இல்லாத ஒரு பூரணத்துவத்தை அனுபவித்தார்களோ, அதை ஞானிகள் அவங்க 24 மணி நேரமும் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் கற்று வச்சிருக்கிறாங்க. உடல் மனம் அகங்காரம் வேக்கிங் ஸ்டேட்டில் இருந்தால் கூட அது கூட அடையாளப்படுத்தாமல் இருக்க முடியும். இந்த நிலையில் தான் குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது இன்னும் அது தன்னுடைய உடம்பு கூடையோ மனசு கூடையோ இன்னும் அடையாளப்படுத்தலை. அதனால் இன்னும் அதுக்கு நான்கிற தனிப்பட்ட இந்த அகங்காரம் வளரலை. அந்த நேரத்தில், அந்த வயசில் அந்த குழந்தை எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அது ஆத்மாவாக இருக்குது, தன் இயல்பில் இருக்குது. இன்னும் தன்னுடைய இயல்பை விட்டு விலகாமல் இருக்கிறது. எப்போ அது விலகுது? எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்பு கூட அடையாளப்படுத்திக்கிட்டு, இந்த பேர் நான், எனக்கு இவ்வளோ வயசாகுது, நான் ஆண் பெண், நான் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு அந்த அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது, அடையாளப்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது தன் இயல்பு நிலையை விட்டு அது விலகுகிறது. வளர 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 வயசாக ஆக இயல்பு நிலையை விட்டு ரொம்ப தூரம் போகுது. ஏன் அப்படின்னா, இந்த ஜீவாத்ம பாவம், நான் தனிப்பட்ட ஒரு மனிதன் அப்படிங்கிற இந்த அஞ்ஞானம், அகங்காரம் வளர்ந்து கொண்டே போக போக அது தன்னுடைய இயல்புத்தன்மையை விட்டு விலகி செல்கிறது. அதனால் அது தன்னுடைய ஆனந்தம், சின்ன வயசில் எப்படி ஆனந்தமாக பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் உற்சாகத்தோடு இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுது. 30-40 வயசாகும் பொழுது உடம்பு கூட கம்ப்ளீட் அடையாளம், இந்த உடம்பு தான் நான், மனசு கூட கம்ப்ளீட் அடையாளம், இந்த ரோல்ஸ், நான் ஒரு அம்மா, நான் ஒரு அப்பா, நான் ஒரு கணவன், நான் மாமனார் மாமியார்னு காலையிலிருந்து இந்த ஆழ்நிலை தூக்கம் வர்ற வரைக்கும் கம்ப்ளீட் ஐடென்டிஃபிகேஷன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஒரு நிம்மதியாக அடையாளப்படுத்தாமல் இருக்க தெரியாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்து இந்த அடையாளம் வளர்ந்து வளர்ந்து நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அதிகமாகுது, ரோல் பிளேஸ் அதிகமாகுது. அப்போ பிறந்ததுலேருந்து வளர வளர பந்தங்கள் அதிகமாகுது, அஞ்ஞானம் அதிகமாகுது, அகங்காரம் அதிகமாகுது. இதனால் நாம் துயரப்படுறோம், துக்கப்படுறோம். இப்போ 40 வயசு 50 வயசு ஆகும்போது அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்குது, உடம்பை பார்க்கும்போது இறுக்கமாக இருக்குது. அவர்கிட்ட இந்த குழந்தையில் இருந்த உற்சாகம் இல்லை, ஆனந்தம் இல்லை, பயமற்ற தன்மை இல்லை. இதே நிலையை, குழந்தையினுடைய அதே நிலையை ஞானிகள் அடைந்து விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, ஆனால் அது கூட அடையாளப்படுத்தாமல் இருந்ததுனால 3 வயசு 4 வயசில் சந்தோஷமாக இருந்தாங்க. அதே மாதிரி ஞானிகளுக்கும் உடல் இருக்குது, மனசு இருக்குது. அகங்காரமாக அவர்கள் ரோல் ப்ளே பண்ண முடியும், அகங்காரத்தையும் அவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் அது கூட எல்லாம் தன்னை அடையாளப்படுத்தாமல் நான் என்னுடைய உண்மை சுரூபம் ஆத்மா, நான் பூரணம் அப்படின்னு அடையாளப்படுத்தாமல் இருக்கிறதுனால அவர்கள் குழந்தைகள் போல பயம் இல்லாமல் கேர்ஃப்ரீயாக, எஃபர்ட்லெஸ்ஸாக, ஆனந்தமாக, உற்சாகமாக, பூரணமாக அவர்கள் 24 மணி நேரமும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு துள்ளி குதித்து போகும் பொழுது பெரியவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க, உலகம் தெரியாத குழந்தையாக இருக்குது பாருங்கள், உலகத்தில் எத்தனை நல்லது கெட்டது இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் எந்த கவலையும் இல்லாமல் உலகம் தெரியாத குழந்தையாக சந்தோஷமாக இருக்குது, இப்படியே இது இருக்கட்டும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஞானிகள் உலகம் தெரியாத ஒரு இருப்பாக, நான் ஆத்மா, இருப்பதெல்லாம் பிரம்மம், உலகன்னு ஒன்று எனக்கு தெரியலை அப்படின்னு உலகம் தெரியாத இருப்பாக ஆனந்தமாக அவங்க இருக்கிறாங்க.
ஆனந்தம் நமக்கு வரணும்னா நாம் என்ன பண்ணணும்? உலகம் தெரியாமல் இருக்கணும். இதுக்கு பெருசாக ஃபிலாசபி நாம் எதுவும் படிக்க தேவையில்லை. நம்மளுடைய அனுபவம், குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் அகங்காரம் வளரலை, அதனால் உலகம் தெரியலை, நல்லது கெட்டது பெருசு சின்னதெல்லாம் தெரியலை, ஆனந்தமாக இருக்கிறாங்க. தினசரி நாம் ஆழ்நிலை தூக்கத்தில் நமக்கு உலகம் தெரியல, நாம் ஆனந்தமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? உலகம் தெரியாமல் போய் நாம் நம்மளுடைய இயல்புத்தன்மையில் இருந்தோம்னாலே ஆனந்தம். அப்படின்னா ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமானது, சச்சிதானந்த ஸ்வரூபம். நம்மளுடைய ஸ்வரூபம் ஆனந்தமயமானது. குழந்தைகள் எதனால் ஆனந்தமாக இருக்கிறாங்க? அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஒரு சின்ன பலூன் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக், சில பொம்மைகள் இருக்குது. அவங்ககிட்ட கார் இல்லை, பைக் இல்லை, வீடு இல்லை, அவங்களுக்கு எந்த பேரு புகழும் இல்லை. இருந்தாலும் குழந்தைகள் ஏன் ஆனந்தமாக இருக்கிறாங்க? எதுவுமே இல்லாமல் எப்படி குழந்தை ஆனந்தமாக இருக்குது? தொட்டிலில் படுத்துக்கிட்டு கையை காலை அசைச்சிக்கிட்டு ஆனந்தமாக சிரிக்குது. எதை சாதிச்சிட்டேன்னு அந்த குழந்தை ஆனந்தமாக சிரிக்குது. ஏன்னா அது தன்னுடைய இயல்புத்தன்மையில் இருக்குது. இதிலிருந்தே நமக்கு தெரியும், ஆனந்தமாக இருப்பதற்கு எதுவுமே தேவையில்லை. ஏதாவது இருந்தால் தான் ஆனந்தமாக இருக்கணும்னா குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கணும். என்றைக்குமே ஆனந்தமாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைகிட்ட எதுவுமே இல்லை. இன்னும் சம்பாதிக்கலை, படிக்கலை, டிகிரி வாங்கலை, கல்யாணம் பண்ணலை, எதுவுமே இல்லாத குழந்தை எதற்கு ஆனந்தமாக இருக்குது? அப்படி இருக்குதுன்னா அப்போ ஆனந்தமாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய இயல்பு தன்மையே ஆனந்த ஸ்வரூபம். அதனால தான் ஞானிகள், கோவணத்து ஆண்டிகள், ஒரு கோவணம், ஒரு துண்டு, அதில் 1008 ஓட்டை, அதை வச்சுக்கிட்டோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுதும் பேரானந்தமாக இருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இப்போ பேரானந்தமாக இருக்கிறதுக்கு நமக்கு உலகம் தேவையில்லை. நம்மளுடைய ஸ்வரூபமாக நாம் இருந்தாலே, இயல்புத்தன்மையில் இருந்தாலே நாம் பேரானந்தமாக இருக்க முடியும். ஆனந்தம்ங்கிறது நம்மளுடைய ஸ்வரூபம். இது நம்மளுடைய அனுபவத்திலேயே தெரியுது. குழந்தைகளை பார்க்கும் பொழுது தெரியுது, ஞானிகளை பார்க்கும் பொழுது தெரியுது. நாம் தினசரி நாம் ஆழ்நிலை தூக்கத்திலையும் நாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் நாம் ஆனந்தமாக இருக்கிறோம். இதையெல்லாம் வச்சு நம்ம அனுபவத்தை வச்சே நாம் இன்ஃபர் பண்ண முடியும். அப்போ நான் ஆனந்தமாக இருப்பதற்கு வெளியில் உண்மையில் எதுவுமே தேவையில்லை, நான் இயல்புத்தன்மையில் இருந்தால் போதும். இதனால தான் இந்த குடிகாரர்கள் டாஸ்மாகு எதுக்கு போகிறாங்க? உலகத்தை இல்லாமல் பண்ணணும். பல பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, குடும்பத் தொல்லை இருக்குது. என்னுடைய இந்த சம்சார வாழ்க்கை, உலகம் ரொம்ப என்னை துயரப்படுத்துது. கொஞ்ச நேரத்துக்கு இந்த உலகம் இல்லாமல் ஆகணும், நான் என்னுடைய இயல்புத்தன்மையில் இருக்கணும், உலகம் எனக்கு தெரியக்கூடாது. உலகம் தெரிஞ்சிச்சுனாலே என் தலை வலிக்குது, யோசனைகள் வருது, தூக்கமே வர்றதில்லை, மனசில் என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு குடிகாரர்கள் வெளியிலிருந்து ஒரு உபாயத்தை தேடிக்கிறாங்க. எதுக்காக? உலகத்தை அழிக்கணும். எது வரைக்கும் அவங்க குடிக்கிறாங்க? உலகமே தெரியாத வரைக்கும். கண்ணு மயமயன்னு தெரியணும், எதுவுமே தெரியக்கூடாது, காதில் எதுவுமே கேட்கக்கூடாது, மனசில் எதுவுமே நினைக்கக்கூடாது, அப்படியே ரோட்டோரமாக படுத்துக்கணும். அந்த அளவுக்கு குடித்தாதான் அவர்களுக்கு ஆனந்தமாக இருக்குது. இப்போ 4 மணி நேரம் அவர்கள் உலகத்தை மறந்த நிலையில், மெய் மறந்த நிலை, உலகத்தை மறந்த நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச முக்தி ஒரு 4 மணி நேரம் முக்தி. எதிலிருந்து முக்தி? உலகத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து முக்தி. உடல், மனம், அகங்காரம் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அது இருந்தால் தானே இந்த உலகத்தை பற்றின அனுபவம், எண்ணங்கள்லாம் வரும். அதை நாம் ஆஃப் பண்ணிட்டோம். 6 பெக்கு 5 பெக்கு போடும் பொழுது உடம்பு ஆஃப் ஆயிரும், மனசு ஆஃப் ஆயிரும், அகங்காரம் ஆஃப் ஆயிரும். கல் மாதிரி ரோட்டோரமாக படுத்துக்குவாங்க. வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது மதியமாக, காலையா, நைட்டான்னு தெரியாது. மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதான்னு தெரியாது. எங்கே கிடக்கிறோன்னு தெரியாது. நான் யாருன்னு தெரியாது. ஏன் அவங்க இந்த நிலைக்கு போகிறாங்க? ஏன்னா அது அவர்களுடைய இயல்பான தன்மை. அவர்களுக்கு இந்த ஆன்மீக வழி, ஆன்ம விசாரம் தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்சது டாஸ்மாகில் போய் ஒரு ஆஃபை வாங்கி குடிக்கிறது தான் அவங்களால முடிந்த ஒரு வழி. அவங்க தேடுறது முக்தி தான். ஆன்மீகவாதிகள், உத்தம அதிகாரிகள் தேடுவது முக்தி தான்.
நான் உலகம் இல்லாமல் போனால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும்னு ஒரு குடிகாரருக்கு கூட அவருக்கு தெரியுது. அவருக்கு கான்ஷியஸாக தெரியலனாலும் அவர் இதைத்தான் பண்ணுறாரு. இப்போ அதே குடிகாரர் இவ்வளோ சைடு எஃபெக்டோட ஒரு 4 மணி நேரம் வெளியில் ஒரு உபாயத்தை வைத்து எப்படி உலகத்தை இல்லாமல் பண்ணி 4 மணி நேரம் அவருடைய இயல்புத்தன்மையில் நிம்மதியாக இருந்தாரோ, அதையே தான் ஆன்ம விசாரத்தின் மூலமாக நாம் அடைகிறோம். அதே கோல் தான். ஆன்ம விசாரம் மூலமாக இந்த ஜீவாத்ம பாவம் அழிகிறது. அது அழிகிறதுனால அது அனுபவித்த உலகமும் அழிகிறது. இப்போ மீதி எஞ்சி என்ன இருக்கும்? இயல்புத்தன்மை ஆத்மா. அப்போ நம்ம ஆனந்தமாக இருக்கிறோம். எப்படி உடல் மனம் அகங்காரம் வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது கூட அது கூட அடையாளப்படுத்தாமல் இருப்பது, இதுதான் நிதித்தியாசனம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேக்கிங் ஸ்டேட், உடம்பு வேக்கிங்கில் இருக்குது, விழிப்பு நிலையில் இருக்குது, மனசு அலர்ட்டாக இருக்குது. அகங்காரமாக நாம் ரோல் ப்ளே பண்ணுறோம் ஆஃபீஸில், வீட்டில். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கூட அதன் கூட அடையாளப்படுத்தாமல் இதெல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. செயல்படும் பொழுதும் அது கூட அடையாளப்படுத்தாமல் நம்மளால் இருக்க முடியும். நான் ஆத்மா, நான் பிரம்மம், உண்மையில் என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மா பிரம்மம். உடல் மனம் அகங்காரமாக வெறும் வேஷம்தான் நம்ம போட்டுட்ருக்கிறோம், அது உண்மை அல்ல அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளை எதுவுமே பாதிப்பது கிடையாது. அப்போ இங்கே நாம ரூப உலகமோ வெளியில் இருக்கக்கூடிய உலகமோ உடலோ மனமோ அகங்காரமோ பிரச்சனை கிடையாது. அது கூட அடையாளப்படுத்திக்கிட்டு இது மட்டுமே நான், இந்த ஜீவாத்ம பாவம் உண்மை, நான் தனிப்பட்ட மனிதன்னு இதுக்கு உண்மைத்தன்மை கொடுக்கறது, நம்மளை லிமிட் பண்ணிக்கிறது. அதுதான் நமக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கொடுக்குது. ஒரு ஆக்டர் ரோல் ப்ளே பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரோலே நானுன்னு தன்னை மறந்து இந்த ரோலே நான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் கதைக்களம் அவரை ஆழமாக பாதிக்கும். நான் ஆக்டருங்கிறதே கம்ப்ளீட்டாக மறந்துட்டார், ஏதோ ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் வந்துருச்சு, ரோலாகவே மாறிட்டார் அப்படின்னா இப்போ அந்த கதைக்களம் அவர் உண்மையாலுமே பாதிக்கும். நாம் ஆத்மா பிரம்மங்கிறத கம்ப்ளீட்டாக மறந்து வெறும் இந்த உடல் மனம் அகங்காரங்கிற அடையாளப்படுத்துறது தான் பிரச்சனையோ தவிர இந்த கதைக்களம் பிரச்சனை இல்லை. கதைக்களம் விளையாட்டானது, அது லீலை. இந்த ஞானிகள் எப்படி எல்லா விளையாட்டும், ஜனக மகாராஜா ஒரு ராஜாவாக விளையாடுறாரு, அவ்வளோ பெரிய ரோல், 24 மணி நேரமும் டியூட்டியில் இருக்கார். அப்படி பண்ணும் பொழுதும் ஆனந்தமாக இருக்கார், ஏகாந்தமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்கிறார், பூரணமாக இருக்கார். அப்படின்னா ஞானத்தினால, அடையாளப்படுத்தாதனால எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கார். இவ்வளவு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் பொழுதும் அது பாதிக்கலை, ஏன்னா உண்மையை மறக்காமல் இருக்கார். இந்த ரோல் தான் நான் அப்படின்னு, உடல் மனம் அகங்காரம் நான் அப்படின்னு அடையாளப்படுத்தாமல் இருக்கிறதுனால பாதிக்கப்படாமல் இருக்கார். அப்போ இங்கே அடையாளப்படுத்தாமல் இருக்கிறது எப்படி? இதுதான் உத்தம அதிகாரிகள் நிதித்தியாசனத்தில் நாம் கற்றுக்க வேண்டிய கலை. அடையாளப்படுத்தாமல் இருந்தால் நம்ம விளையாடும் போது கூட பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் கூட நம்ம ஒரு விட்னஸ் மாதிரி, ஒரு பார்வையாளர் மாதிரி தான் நாம் இருப்போம். அடையாளப்படுத்தாமல் இருந்தால் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக நாம் இருந்தால் கூட பார்வையாளர் எப்படி பாதிக்கப்படாமல் இருப்பாரோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய அனுபவம் இருக்கும். அதுவே ஒரு பார்வையாளராக நாம் இருந்தால் கூட அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிசிபெண்ட் எப்படி பாதிக்கப்படுவாரோ அது மாதிரி பாதிக்கப்படுவோம். பார்வையாளராக நாம் இருந்தால் கூட அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிசிபெண்ட்டு எப்படி பாதிக்கப்படுவாரோ அது மாதிரி பாதிப்பு நமக்குள்ளே வரும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த சூட்சுமத்தை நாம் புரிஞ்சுக்கணும். எப்படி சினிமா தேட்டரில் நாம் உட்காந்துக்கிட்டு ஒரு பார்வையாளராக, ஒரு விட்னஸாக, பார்வையாளராக, பார்ப்பானாக நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய அந்த படத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் கூட நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், ஒரு ஹீரோ கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவருக்கு நடக்கிறது எல்லாமே நமக்கு நடப்பது போல் நம்மளுடைய உடம்புலையும் ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறுது.
அவர் ஜெயிச்சிட்டாரு, வில்லனை ஜெயிச்சிட்டாரு. இந்த அண்ணாமலை அவர் ஒரே பாட்டில் பணக்காரனாக ஆயிட்டார் அப்படின்னப்ப நம்ம உடம்புலையும் ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் ஆகுது. ஏன்னா இந்த கேரக்டர் கூட நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது அதுக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு நடப்பது போல் என்னை பாதிக்குது. நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா த்ரில்லிங்கான சீனில் பிபி அதிகமாகுது, பல்ஸ் அதிகமாகுது, கண் விரியுது. ஒரு காமெடியில் நகைச்சுவையில் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உடம்பில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா பாதிப்பு ஏற்படுகிறது. பார்வையாளரால் எனக்குள்ள எப்படி அந்த கதைக்களம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது? ஏன்னா நான் அடையாளப்படுத்திட்டேன். எந்த அளவுக்கு நான் அந்த கேரக்டரோடு என்னை அடையாளப்படுத்தி ஒன்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு கதைக்களம் எனக்குள்ள மாற்றத்தை உருவாக்கும், பாதிக்கும். இப்போ சில பேர் பக்கத்து சீட்டில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுவாங்க, ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கு. படத்தில் ஹீரோ அழுகிறத விட இவர் அதிகமாக அழுகிறார். பார்ட்டிசிபெண்ட்டை விட பார்வையாளர் அதிகமாக பாதிக்கப்படுறார். சும்மா சீட்டில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறவர் பார்ட்டிசிபெண்ட்டை விட அதிகமாக பாதிக்கப்படுறார். அப்படின்னா அதற்கு காரணம் அடையாளப்படுத்துதல். அதுவே நம்ம ஜனக மகாராஜா எடுத்துக்கிறோம். அவர் ராஜாவாக ரோல் ப்ளே பண்ணுறார், பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கார், இத்தனை நடக்குது. அதுவே அவரை பாதிக்காமல் இருக்குது அப்படின்னா பார்வையாளர் எப்படி இருப்பாங்களோ, தேட்டரில் படம் பார்க்குறவர் எப்படி நிம்மதியாக எது நடந்தாலும் பாதிக்கப்படாமல் என்ஜாய் பண்ணுவார், அந்த மாதிரி ராஜாவாக இருந்து கூட அவரை எதுவுமே பாதிக்கிறது இல்லை. எப்படி ஒரு ஃபுட்பால் விளையாடும் பொழுது 10வது கிளாஸ் பசங்க, ஒரே கிளாஸ் பசங்க 22 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு எல்லோ டீம் ப்ளூ டீம் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு விளையாடும் பொழுது ஒரு பையன் மறக்காமல் நாமெல்லாம் ஒரே கிளாஸ் பசங்க தான், உண்மையில் இங்கே தனித்தனி கிடையாதுன்னு அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான், பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கான். ஆனால் இந்த டீம் அடையாளத்து கூட அதிகமாக அடையாளப்படுத்திக்காமல், நான் எல்லோ ப்ளூ அப்படின்னு அந்த பிரிவினை பாவனை கூட அடையாளப்படுத்திக்காமல் நாமெல்லாம் ஒரே கிளாஸ் பசங்கன்னு மறக்காமல், அந்த ஒற்றுமையை மறக்காமல், பிரிவினை கூட அடையாளப்படுத்திக்காமல் விளையாடுறதுனால அந்த விளையாட்டை யாராவது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி பாதிக்கப்படாமல் என்ஜாய் பண்ணுவாங்கன்னோ விளையாடும் பொழுதும் என்ஜாய் பண்ண முடியும். அந்த ரிசல்ட்னால பாதிக்கப்படாமல் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அடையாளப்படுத்தலை. அப்போ பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் கூட அடையாளப்படுத்தாமல் இருந்தால் பார்வையாளர் எப்படி பாதிக்கப்படாமல் இருப்பாரோ அந்த மாதிரி இருக்க முடியும். பார்வையாளராக இருந்தால் கூட அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட் எப்படி பாதிக்கப்படுவாரோ அதை விட அதிகமாக நம்ம பாதிக்கப்படுவோம். இதுதான் சூட்சமம். இதைத்தான் சகஜ சமாதி, சகஜ நிலையில் ஞானிகள், அவங்கள வெளியிலேருந்து பார்த்தா ஞானிகள் மாதிரியே தெரியாது, அவங்களும் ஒரு பார்ட்டிசிபெண்ட், ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் இன் த ட்ராமா. இந்த உலக வாழ்க்கை நாடகம், அதில் இந்த ஞானிகளும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்களும் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, குடும்பஸ்தர்களாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவர்கள் உள்நிலை பாதிக்கப்படாமல் இருக்காங்க. எப்படி அவர்கள் நிம்மதியாகவே இருக்கிறாங்க, எந்த சலனமுமே இல்லையே. என்னென்னமோ நடக்குது, புயல் காற்று வாழ்க்கையில் அவங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு, இத்தனை கஷ்டங்கள் வருது, இருந்தாலும் அவர்கள் ஏதோ பாதிக்கப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எல்லா வேலையுமே செய்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எப்படி பாதிக்கப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எப்போ உடஞ்சி போய் நான் பார்க்கவே இல்லையே, எப்போவுமே உற்சாகமாக இருக்கிறாங்களே, நிம்மதியாக இருக்கிறாங்களே. அப்படின்னா அடையாளப்படுத்தாமல் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் கூட இந்த உடல் மனம் அகங்காரம் இது நான் அல்ல, இது என்னுடைய உண்மை ஸ்வரூபம் அல்ல, ஆத்மா தான் என்னுடைய உண்மை ஸ்வரூபம். உடல் மனம் அகங்காரமாக நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறதுனால இந்த பொய்யான ஜீவாத்ம பாவத்தை கூட கம்ப்ளீட்டாக அடையாளப்படுத்தாமல் இருக்கிறதுனால அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் முக்தி. இது தெரியாததுனால தான் இப்படி ஒரு வழி இருக்குது. அதாவது கதைக்களத்தினால, சம்சார வாழ்க்கையினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அடையாளப்படுத்தாமல் இருந்தால் போதும். இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு தெரியாததுனால தான் அஞ்ஞானிகளுக்கு வெளியிலிருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. அவர்களும் இந்த உலக வாழ்க்கையினால் பாதிக்கப்படாமல் கொஞ்ச நேரம் இருக்கணும், அதுக்காக டாஸ்மாக்கு போகிறாங்க. அவர்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு தெரியலை.
இப்போ அஞ்ஞானிகள் எல்லாமே பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு, துயரத்திலிருந்து விடுபடுறதுக்கு அவங்க என்ன உபாயத்தை தேடுறாங்க? வெளியில் எதையாவது ஒன்று ரீஅரேஞ்ச் பண்ணணும். என்னுடைய துக்கத்துக்கும் துயரத்திற்கும் காரணம் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான், மெம்பர்ஸ் தான். வெளியில் தான் பிரச்சனை இருக்குது, எனக்குள்ளே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ என்னுடைய துயரத்தை தீர்க்கணும்னா வெளியில் இருக்கிற ஏதோ ஒன்று சரி பண்ணணும். சரி பண்ண முடியலையா, டாஸ்மாகுக்கு போய் சரக்கை போட்டு எல்லாத்தையும் மறந்து படுத்து தூங்கிடணும். இதுதான் அவர்களுக்கு தெரிந்த வழி. பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு, கதைக்களத்தினால பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒன்று கதைக்களத்தை மாற்றணும், இல்லைனா எதுவுமே தெரியாத ஒரு ஸ்டேட்டுக்கு நாம் போயிடணும். இந்த 2 தான் அவங்களுக்கு தெரிஞ்ச வழி அஞ்ஞானிகளுக்கு. ஏன்னா துக்கத்துக்கும் துயரத்துக்குமான மூல காரணம் என்னன்னே அவர்களுக்கு இன்னும் தெரியலை. நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். குழந்தையாக இருக்கும் பொழுது நான் ஆனந்தமாக இருக்கிறேன். தினசரி நைட்டு ஆழ்நிலை தூக்கத்திலையும் நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இந்த 2ஐயும் வச்சு பார்த்தே என்னுடைய இயல்பு சுரூபம் ஆனந்தம். நான் ஏதோ இந்த இயல்பு சுரூபத்திலிருந்து விலகி போயிருக்கிறேன். இதுதான் என்னுடைய துக்கத்துக்கும் துயரத்துக்கும் காரணமோ தவிர கதைக்களம் கிடையாது. தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறவர்களுடைய துக்கத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் கதை கிடையாது, அது கூட அடையாளப்படுத்தினது. பக்கத்தில் இருக்கிறவர் அழுகலை, நான் ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்? கதைக்களம் பாதிச்சதுன்னா அவரையும் பாதிச்சிருக்கணுமே. அவர் பாப்கார்ன் சாப்பிட்ருக்கார், ஆனால் எனக்கு கண்ணில் தண்ணி வருதுன்னா நான் அடையாளப்படுத்தி விட்டேன். கதைக்களத்தை போய் மாற்ற தேவையில்லை, ஸ்க்ரீனை போய் கிழிக்க தேவையில்லை, படத்தை ஆஃப் பண்ண தேவையில்லை. அடையாளப்படுத்தாமல் சும்மா உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டா என்னையும் இந்த கதைக்களம் பாதிக்காது. அந்த மாதிரி அடையாளப்படுத்துறது தான், நான் உடல் மனம் அகங்காரம் ஜீவாத்மான்னு அடையாளப்படுத்துறது தான் சம்சார துக்கத்துக்கும் துயரத்திற்கும் பாதிப்புகளுக்கும் காரணமோ தவிர கதைக்களம் காரணம் அல்ல. கதைக்களம் காரணமாக இருந்தால் பக்கத்து வீட்டில் ஒரு ஞானி இருக்கார். நாமெல்லாம் இருக்கக்கூடிய அதே சமுதாயம், அதே கண்டெம்பரரி பீரியடில் ஞானிகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறாங்க? கதைக்களம் பாதிச்சிச்சுன்னா அவங்களையும் பாதிக்கணும். ஆனால் பாதிக்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னா அடையாளப்படுத்தாமல் இருக்கிறாங்க. இப்போ அடையாளப்படுத்துறது தான் என்னுடைய துக்கத்துக்கும் துயரத்திற்கும் காரணம் அப்படின்னு இந்த மூல காரணம், சம்சார பாதிப்புகளுக்கான மூல காரணம் தெரியாததுனால அவர்கள் கரெக்டான சொல்யூஷனையும் தேடுறதில்லை. பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை நாம் தேடுவோம். காரணமே சரியான காரணமே தெரியாமல் என் துக்கத்துக்கும் துயரத்திற்கும் வெளியில் ஏதோ காரணம் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால, நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை சரி பண்ண அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என் பிரச்சனைக்கு வெளியில் தான் ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவருடைய பிரச்சனை நிரந்தரமாக தீருவதே கிடையாது. ஆனால் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்து அடையாளப்படுத்தாமல் நம்மளுடைய இயல்புத்தன்மையில் இருந்தால் நாம் சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறோம். இது முக்தி மோட்சம். இதை எப்படி செய்வது, அடையாளப்படுத்தாமல் இப்படி ஆத்மாவாக இருக்கிறது அப்படிங்கிறத வழிகாட்டுபவர், உபதேசம் செய்பவர் தான் உத்தம குரு. எப்படி அடையாளப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு என்டையர் சொசைட்டியும் இருக்குது. அம்மா அப்பாவில் ஆரம்பித்து ஸ்கூல் டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸர், ஃபேமிலி மெம்பர்ஸ், சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே நம்மளை அடையாளப்படுத்துறதுக்கு தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. பிறந்த குழந்தை 3-4 நாள்லேயே ஒரு பேரை வச்சு, இந்த சமுதாயம் இந்த பேரு கூட உன்னை அடையாளப்படுத்திக்க, அதை கூப்பிட்டு கோடி முறை அதை கூப்பிட்டு அந்த ஆத்மாவை இந்த பேருடன் அடையாளப்படுத்துறதுக்கு என்கரேஜ் பண்ணுது. நீ இந்த உடம்பு தான், நீ ஆண், நீ பெண், நீ மனிதன் சொல்லி அடையாளப்படுத்துறத என்கரேஜ் பண்ணுது. நீ இந்த ஜாதி, இந்த மதம், இந்த நாடு, நீ இவ்வளவு தான், நீ அவ்வளவு தான், நீ இந்த சொசைட்டியில் ஸ்டேட்டஸ், நீ அண்ணன், நீ தம்பி, நீ மாமன், நீ மச்சான், நீ ஹஸ்பண்டு, ஒய்ஃப்னு அடையாளங்களை மேலும் மேலும் கொடுக்குது. நீ இன்ஜினியர், நீ ப்ரொஃபஸர், நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ரோல் அடையாளத்தை தான் என்கரேஜ் பண்ணுறாங்க, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்டையர் சொசைட்டியும் அடையாளப்படுத்துது. அந்த பிறந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்துகிறது.
அதுக்கப்புறம் இந்த சம்சாரத்தினால் பாதிக்கப்படுது. இப்போ எப்படி அதுக்கு அடையாளப்படுத்தாமல் இருக்கிறதுன்னு தெரியலை. அடையாளப்படுத்துறதுக்கு இத்தனை பேர் என்கரேஜ் பண்ணாங்க. அடையாளப்படுத்தாமல் திரும்ப என்னுடைய இயல்பு நிலையில் பிறந்த குழந்தை பிறந்த தினத்தன்று நான் எப்படி எது கூடயும் அடையாளப்படுத்தாமல் இருந்தனோ அந்த சுத்த புத்த இயல்புத்தன்மை பூரணத்தன்மைக்கு எப்படி திரும்பி போகிறதுன்னு யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தெரியலை. நான் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னே அதுக்கு தெரியலை. நான் ஒரு தவறான ஒரு நிலை பாவனையில் நான் இருக்கிறேன், என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னே அதுக்கு தெரியலை. எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க, அடையாளப்படுத்திக்கிட்டு நான் ஒரு மனுஷன் ஜீவன் அப்படின்னு தனிமட்ட மனிதன் நினச்சிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையினே நம்பிக்கிட்டு நான் ஒரு தவறான கற்பனையில் இருக்கிறேன்னே அதுக்கு தெரியலை. அந்த கற்பனையினால் பாவனையினால தான், இந்த ஜீவாத்ம பாவனையினால தான், அடையாளப்படுத்துறதுனால தான் நான் துக்கப்படுறேன் துயரப்படுறேன்னே அந்த குழந்தைக்கு தெரியலை. அப்போ நான் ஜீவாத்மாங்கிறது உண்மையினே நினச்சிக்கிட்டு இப்போ இதெல்லாம் துக்கம் துயரமெல்லாம் இப்படித்தான் இருக்கும், வாழ்க்கையினாலே இப்படித்தாங்க இருக்கும், சுகம் துக்கமெல்லாம் இருக்கத்தான் செய்யும், எல்லோரும் இப்படித்தான் வாழ்கிறாங்க, நாமளும் இப்படியே வாழ்ந்துட்டு போவோன்னு இந்த சமுதாயம் குடும்பமெல்லாம் சொல்வதை கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே கழுதை பொதி சுமக்கிற மாதிரி இந்த சம்சார வாழ்க்கையை சுமந்து கொண்டு துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து மடிகிறது. இதுதான் அஞ்ஞானிகளினுடைய கதையாக இருக்குது. அடையாளப்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு அடையாளத்திலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியலை. மாஸ்கை போட்ட தெரிஞ்சவங்களுக்கு மாஸ்கை கழட்ட தெரியலை. அந்த மாஸ்க்கு ஸ்டக் ஆயிடுச்சு. அதுவே ஞானிகள் மாஸ்கை கழட்டிட்டாங்க. எப்படி அடையாளப்படுத்தினாங்களோ அப்படியே அடையாளப்படுத்துறதிலிருந்து விடுபட்டு பிறந்த குழந்தை மாதிரி திரும்பவும் நான் ஆத்மா பிரம்மம் உத்தம குருவின் வழிகாட்டுதன் மூலமாக ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மாஸ்கை எப்படி கழட்டுறது, எப்படி ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஒரே ஒருத்தர் தான், அவர் ஞானி உத்தம குரு. மற்ற என்டையர் சொசைட்டியும் எப்படி அடையாளப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அடையாளப்படுத்தாமல் எப்படி இயல்புத்தன்மையில் இருக்கிறது, ஆனந்த சுரூபமாக பூரணமாக நம்மளுடைய உண்மைத்தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத உத்தம குரு ஞானி மட்டுமே சொல்லி கொடுக்குறார். இப்போ இந்த கலையை நாம் கற்றுக்கிட்டோம். நிதித்தியாசனத்தில் இந்த கலையைத்தான் நாம் மெருகேற்றிக்கிட்டு இருக்கோம். உடல் மனம் அகங்காரம் விழித்து கொண்டிருந்த பொழுதும் அது கூட அடையாளப்படுத்தாமல் எப்படி இருப்பது அப்படிங்கிறதான் நாம் நிதித்தியாசனத்தில் நாம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கலையைத்தான் நாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்துட்டோம்னா இந்த சம்சார வாழ்க்கை நம்மளை பாதிக்காது. அப்படி இருக்க தெரியலை, இந்த கலை தெரியலை, இப்படி ஒரு மெத்தட் இருக்குதுன்னே தெரியலை அப்படின்னா வேறு வழியே கிடையாது. டாஸ்மாக்கு தான் ஒரே வழி. மாஸ்கை கழட்ட தெரியல, மாஸ்க் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணி நேரம் அந்த மாஸ்கை ஆஃப் பண்ணி விடுங்க. எனக்கு எப்படி உடல் மனம் அகங்காரமாக இல்லாமல் ஆத்மாவாக இருக்கணும்னு தெரியலை, உடல் மனம் அகங்காரமாகவே நான் எப்போ இருந்துகிட்ருக்கேன், அட்லீஸ்ட் அந்த உடல் மனசு அகங்காரத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணியாவது விடுங்க. கழட்ட தெரியலைன்னா ஆஃப் பண்ணியாவது விடுங்க, வேறு வழி கிடையாது. இப்போ ஆன்ம விசாரம் பண்ணி ஆத்மாவாக இருக்க திருடினா அடுத்த வழி டாஸ்மாக்கு தான். எதுக்காக? இந்த சம்சார துக்கத்தை துயரத்துலேருந்து விடுபடுறதுக்கு வேறு வழி கிடையாது. இறுதியாக தன்னை விசாரித்து அறிந்தால் இப்பிரபஞ்சாதி முழுவதும் மறைந்து போய்விடும் என்று கூறுவது ஏனென்று கேட்பாயேல், தன்னை உடம்பாக கருதி வியவகரிக்கும் ஜீவன் உண்மையில் இல்லாதவன் ஆகையால் இவனது தோற்றமாத்திர இருப்பில் தோன்றிக் கொண்டிருந்த சர்வமும் இவனுடைய அழிவால் மறைந்துவிடும். இவ்வாறு ஏற்படும் ஜீவ அகந்தையின் அழிவே விசாரத்தால் அடையும் பயனாகும். ஆன்ம விசாரம் அப்படிங்கிறது நம்ம இந்த போட்டிருக்கிற மாஸ்கை கழற்றக்கூடிய ஒரு செயல். ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு செயல். இதை தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உலக மக்கள் எல்லாம் மாஸ்கை போடுறதுல பிஸியாக இருக்கிறாங்க. உத்தம அதிகாரிகள் மாஸ்கை கழட்டுறதுல பிஸியாக இருக்காங்க. மாஸ்கை கழட்ட நம்மளுடைய இயல்புத்தன்மைக்கு நாம் திரும்ப வர வர நமக்கு பேரானந்தம் அதிகமாகும், பூரணத்துவம் அதிகமாகும், நிம்மதி அதிகமாகும், பாதிக்கப்படாத தன்மை அதிகமாகும். எந்த அளவுக்கு நாம்
ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து வெளியே வர்றோமோ, மாஸ்கை கழட்டுறோமோ, இயல்புத்தன்மையில் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம சம்சாரத்தினால் பாதிக்கப்படாமல் இருப்போம். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.